ஒரு மனுஷன் எதுக்கெடுத்தாலும் மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் நீ ஆஃபீஸ் போய் பார், அப்போ தான் உனக்கு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அப்படின்னு சவால் விட்டார். அந்த அம்மாவும் பொறுமை எழுந்து எதிர் சவால் என்ன தெரியுமா விட்டாங்க, நீங்களும் ஒரு நாள் வீட்டில் இருந்து குழந்தைங்களுக்கு வீட்டு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள பார்த்துக்கோங்க, காலையில் குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி கொடுத்து யூனிஃபார்ம் மாட்டி விட்டு சமைச்சு துவைச்சி பாத்திரம் தேய்ச்சி எல்லா வேலையும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு எதிர் சவால் விட்டான். கணவனும் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் வீட்டில் இருக்க இவள் ஆஃபீஸ் போனாள். ஒரே குப்பை குளமாக கிடந்தது ஆஃபீஸ். முதலாளி மனைவி என்பதை மனதில் கொள்ளாமல் கூட்டி பெருக்கி தானே சுத்தம் செய்தாள். வருகை பதிவேட்டை சரிபார்த்தாள். தாமதமாய் வருபவர்களை கண்டித்தாள். கணக்கு வழக்குகளை பார்த்தாள். மாலை 5 மணி ஆனது. வீட்டுக்கு புறப்பட நினைத்த போது அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து அசிஸ்டண்ட் வந்து சொல்ல பரிசு பொருள் வாங்கி கொண்டு கல்யாண மண்டபத்திற்கு சென்றாள். கணவன் வராததுக்கு பொய்யான காரணத்தை சொன்னாள் மணமக்களிடம். மணமக்களின் கட்டாயத்தால் சாப்பிடச் சென்றாள். பந்தியில் உட்கார்ந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டை பற்றி. இலையில் வைத்த ஜாங்கிரியை மூத்தவனுக்கு பிடிக்கும் என்று கைப்பையில் எடுத்து வைக்க, முறுக்கு கணவனுக்கு பிடிக்குமே என்று அதையும் கைப்பையில் எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் என பைக்குள் பதுக்கியதே அதிகம். ஒரு வழியாய் வீடு வந்து இறங்கியவள் கணவன் கையில் பெரம்போடு கோபத்துடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். இவளை பார்த்ததும், பிள்ளையை பற்றி வச்சிருக்க அத்தனை குரங்கு, சொல்கிறத ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, படின்னா படிக்க மாட்டேங்குது, சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேங்குது, அத்தனை பேரையும் அடித்து அந்த ரூமில் படுக்க வச்சுருக்கேன், பாசம் காட்டுறேன்னு பிள்ளைகளுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கேன், ஐயோ குழந்தைங்களையெல்லாம் அடிச்சிங்களா அப்படின்னு ஓடிப்போய் கதவை திறந்து பார்த்தாள். உள்ளே ஒரே அழுகையும் பொறுமலுமாய் பிள்ளைகள். விளக்கை போட்டவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஏங்க, இவனையே இங்கே படுக்க வச்சுருக்கீங்க, இவன் எதிர் வீட்டு பையனாச்சே என்று அலறினாள். ஓஹோ, அதான் ஓட பார்த்தானா என்று கணவன் திகைக்க, அந்த நிலையில் இருவருக்கும் ஒன்று புரிந்தது. இல்லாள் இல்லத்திற்கு உரியவள், மனைவி மனைக்கு உரியவள். சங்ககாலம் தொடங்கி நம் மூதாதையர்கள் சொன்னது சும்மா இல்லை. இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதிலும் ஒரு பெண்ணின் பங்கு தலையாயது. அதுபோல பொருள் ஈட்டி வரக்கூடிய ஆண்களின் பங்கும் அளப்பரியது. ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று குடும்ப பொறுப்புகளை இனம் பிரிக்க இயலாதபடி வாழ்க்கை சமத்துவமாகிவிட்டது.